நமக்கு கிடைத்தன. அந்த கிடைத்த கும்மிகள்ல பார்க்கிற பொழுது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்த பல செய்திகள். அது பட்டியல் மட்டும் நான் சொல்லிடுறேன். பட்டியல் ஒவ்வொன்றுமே நல்ல நடையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜானகி சுயம்பர கும்மி என்ற ரங்கநாயகி அம்மா எழுதியிருக்கிறாங்க. ஜானகி அது பக்தியை சார்ந்த ஒன்று. துலாபார நாடக கும்மி கிடைச்சிருக்கு. ஸ்ரீரங்க நாச்சியார் வசந்த உற்சவ கும்மி, அதே போல கண்ணன் லீலை காட்சியோட கும்மி, அதே போல கும்மிங்கிறது வெறும் கும்மி அடித்தல் என்று மட்டும் 2 வரியில இருக்கும். மீதி எல்லாம் பார்க்கிற பொழுது அது ஒரு கும்மி வகையை சொல்கிறது. அம்மானை என்று நாம இது திருவாசகத்துல சொல்லி முடிக்கிறோம். ஆனா அது பார்க்கிற பொழுது ஏதோ அம்மானை ஆடுதல் ஒரு விளையாட்டு என்பது இல்லை. அது வெறும் இலக்கிய வகைமை. அதே போல இந்த கும்மி என்பது ஒரு தலைப்பிலே கும்மி அடியுங்கடி என்று 2 வரி இருந்தாலும் மீதி எல்லாம் அருமையான கும்மி பாடல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். பவானி அம்மா, சுப்புலட்சுமி அம்மா, இவர்களெல்லாம் பேரு நமக்கு தெரியாத அறியப்படாத பெண்கள். இது ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் புலவர்கள். ராமு அம்மாள், திருவேங்கடம் அம்மாள், இதெல்லாம் கல்யாண கும்மி என்பதையும் வழிநடை கும்மி. இங்க இருந்து புதுக்கோட்டையிலிருந்து ஸ்ரீரங்கம் போறதுக்குள்ள வழியில இருக்கக்கூடிய காட்சிகள், அந்த மோட்டார் கார் கும்மி என்ற ஒரு கும்மியில விசாலாட்சின்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. அப்படி போய்கொண்டிருக்க 2 பக்கம் பாரு, குதிரை இல்ல, அது இல்ல, இது இல்ல. அப்ப இது வெள்ளக்காரன் காலம் என்பதை நம்ம ஊகித்துக் கொள்ளலாம். அந்த புத்தகம் 1910 அல்லது 9 இந்த மாதிரி அது அமைந்திருக்கும். ஆக ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். அந்த வழிநடைகளை வழியில அந்த கணவனும் மனைவியும் வண்டியில பஸ்ல போற மாதிரி 2 பக்கத்திலும் மோட்டார் கார் கும்மி என்று ரொம்ப அது அற்புதமாக அவர்கள் எழுதுவதும், அது ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி எனக்கு பாடலை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இதுக்குரிய நேரம் இல்லை. கடைசியில் எல்லாரும் உணவுக்கு போக வேண்டிய நேரத்தில் நாம் அதை சொல்லி இருக்க வேண்டாம். நான் ஏறக்குறைய ஒரு 15 புலவர்களை மட்டும் நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதனால இவங்க இந்த பக்கம் போகிற பொழுது இந்த பக்கம் பார், இந்த சிலையை, இந்த மரத்தை பார் என்று கணவன் சொல்லுவதும், மனைவி அழகாக இருக்கிறது என்று சொல்லுவதும், பிறகு குதிரை இல்லை, எந்த விதமான ஜட்கா வண்டி அதை எதுவுமே இல்லை, அழகாக நம்ம வண்டி பெட்ரோல் எதுவும் இல்லாமல் போகுது பார் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு அதுவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பல கும்மிகள், பத்மாசினி எல்லாம் அந்தன பெண்களுடைய பெயர். ஏன்னா அதுக்கு முன்னுரையில பார்க்கிற பொழுது அவருடைய தாத்தா இன்னாரு, இல்லது அசலாம்பிகைன்னு ஒரு அம்மையார், அது பலருக்கு தெரிஞ்சிருக்கீங்க. அது இரட்டனையில் வாழ்ந்த பெருமாள் ஐயர் மகள் அப்படின்னு வரும். அப்படி பார்த்த உடனே இவங்க அந்தன பெண் என்பதை நான் ஊகித்துக் கொள்ள வேண்டும். அது முதல் பக்கம் கிழியாம இருந்தா போச்சேன், இல்லாட்டி போனா மிக சிரமம். இது ஔவையார் நடுவுல வருவாங்க. பின்னாடி உள்ள காலத்துல ஆத்திச்சூடி, கொண்டை வேந்தன், இந்த நூல்கள்லாம் பார்க்கிற பொழுது ஔவையார் அதுலதான் இந்த காலையில ஒரு கேள்வி கேட்டார்கள் அல்லவா, ஔவையார் அதிகமாக பாடியது இந்த நாம தரிசன பத்து என்பது முருகனை பற்றி பாடியது. அது கிடைச்சிருக்கு, ஒரு 11 பாட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அது அல்லாத ஔவையார் வெறும் விநாயகர் அகவல் மட்டும்தான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கும் அப்பால அவங்க வேழமுகம் என்ற ஒரு நூல் எனக்கு கிடைச்சது. வேழமுகம் எழுதியிருக்கிறாங்க. அதே போல இது கணபதி ஆசிரிய விருத்தம் எழுதியிருக்கிறாங்க. அதிகமாக அவர்கள் பாடியது அதுல எங்கேயுமே ஔவையார் கணவனை பற்றியோ குழந்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ இல்லை, எல்லாம் முருகனை இது விநாயகரை பற்றியே அவங்க பாடியிருப்பாங்க. அதே போல ஈஸ்வரன் மாலை என்று ஔவையார் ஒரு நூல் பாடியிருக்கிறாங்க. அந்த ஈஸ்வரன் மாலை பதிப்பித்திருக்கிறாங்க. எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்கல. நான் இலங்கை சென்ற போது அம்மாவுக்கு தெரியும், சண்முகதாஸ் மனோன்மணி அம்மா, அங்கே நான் தேடிய பொழுது மட்டுவில் வேல்பிள்ளை அவர்களால் பதிப்பிக்கப்பட்ட ஈஸ்வரன் மாலை. அப்ப மட்டுவில் என்ற ஊர்ல போய் தேடி பார்த்தா தெரியும். மட்டுவில் எங்க இருக்குது, மட்டுவில் எங்க இருக்கு தேடி பார்த்தா அது இப்பெல்லாம் கிடைக்காது என்பதுதான் விடை. அதே போல ஔவையார் எழுதிய ஒரு 5-6 நூல் நமக்கு இன்னும் கிடைக்கல. யாராவது அந்த அருந்தமிழ் மாலை இது போல நிறைய இருக்குது. யாராவது எங்கேயாவது ஓலைச்சுவடியில கிடைச்சா மிக மிக சிறப்பா இருக்கும். இப்ப ஊவேசா நூலகத்துல ஒரு நூல் எழுதிக்கிறாங்க, இந்த தனிப்பாடல். அந்த தனிப்பாடல்ல இப்ப விட்டு போன ஔவையார் பாடல்கள் எல்லாம் அங்க வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல நிறைய நமக்கு கிடைக்காத அருந்தமிழ் பாடல்கள்லாம் நமக்கு கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் தொகுக்க வேண்டும். ஒரு சில பாடல்களை மட்டும் நான் இப்படி பல யாப்பு நிலை, இசை பயன்பாடு, இவற்றையெல்லாம் அந்த தனித்தன்மைகள் அதை எடுத்து சொல்லி ஒரு 5-6 தனித்தன்மைகளை சொல்கிறேன். தாசியர் கவிஞராக இருத்தல்,
ஏன் தாசியர் கவிஞராக இருத்தல் என்பதற்கு அவங்க தேவை, அவங்க நடனம், இசை, இலக்கியம். அதனால இலக்கியம் தேவைப்பட்டது. நடனத்துக்கும் இசைக்கும் இலக்கியம் தேவை. அதனால எத்தனையோ தாசியர்கள் இருந்தார்கள் என்பதை நான் இங்கே சுட்டி சொல்லி, தாசியர்கள் எப்படி இடைக்காலத்துல அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 பெண் புலவர்களை, அதாவது நிறைய பெண்கள், தாசி பெரிய குப்பு, திருவழுந்தூர் தாசி, ஒரு 6 தாசிகள், திருக்கோனேரி தாசியெல்லாம் ஆழ்வார் பிரபந்தங்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க. இது கடைசியில முடிக்கிற பொழுது இது திருக்கோனேரி தாசியை உரை எழுதியது அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய சொந்த பேர் என்னன்னு தெரியாது. திருக்கோனேரி புறம் என்ற அந்த ஊர்ல உள்ள தாசியா இருக்கும், அவங்க உரை எழுதியிருப்பாங்க. அதே போல இன்னும் நிறைய அந்த கம்பர் வீட்டு பணிப்பெண் போல இன்னொரு பெண் பாடியிருப்பாங்க. இன்னும் நிறைய தாசி குல, திருவழுந்தூர் தாசி சொல்லுவாங்க, உன் ஊர் எந்த ஊருன்னு கேட்டதுக்கு கம்பன் பிறந்த ஊர், காவிரி நாடு இருந்த ஊர், அந்த ஊர் கடைசியில் இப்படி 4 வரி வரும். அப்புறம் அந்த ஊர் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லி ஒரு தாசி பாடியிருப்பாங்க. ஒரு கதை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்றால், கம்பர் தன்னுடைய நூலை அரங்கேற்றம் செய்கிற பொழுது ஒரு தாசியிடம்தான் இந்த இது வாங்கினாங்க, சாற்றுக்கவி வாங்கினதாக சொல்லப்படுகிறது. அதே போல சாற்றுக்கவி பாடிய பல பெண் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அறியப்படாத பெண் புலவர்கள் தான். அதை நான் விட்டு அடுத்தது இப்படி சொல்லிவிட்டு, சரி 1-2 புலவர்களை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். இந்த ஆவடைக்கால் என்ற ஒருவர், ஆவடைக்கால் ரொம்ப அற்புதமான, ஒன்றுமே படிக்கல, ஆனா அவங்க பெரிய புத்தகமா எழுதி நமக்கு தந்திருக்கிறாங்க. அது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த செங்கோட்டைக்காரங்க. அவங்களுடைய புலவர்ல ஒன்று, பேதையேன் சொல்லுமிதை பெரியோர்கள் எல்லோரும் ஆதரவாய் கொள்ளுகைக்கு அவர் அருளை வேண்டினேன், இலக்கியமும் நான் அறியேன், இலக்கணமும் நான் அறியேன், கலைஞானம் தான் அறியேன், கல்வி இல்லேன், ஆனாலும் சித்திரம் போல் பெற்ற சிறு குழந்தை பால் அன்ன சொல் புத்தமுதம் போல் உவந்து பூரித்து கேட்பாள் தாய், அப்படி போல் என்னிடத்தில் ஆதரவு உண்டானால் எப்படி நான் சொன்னாலும் இதமாக இருக்கும் அப்படின்னு அவங்க தன்னை தாழ்த்தி நிறைய பாடல்களை, நிறைய வேதாந்த அம்மானை, சூடாலை கும்மி, வேதாந்த கும்மி, வேதாந்த கப்பல் எல்லாம் வேதாந்தமாக அந்த அம்மா பாடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு வேறுபாடாக இருக்கிறது. அதே போல ஒரு பூங்கோதை என்ற ஒரு பெண்மணி, அவர்கள் அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல வணங்கி வாழ்ந்தவங்க. அவங்க அர்த்தநாரீஸ்வரர் குறவஞ்சி பாடி இருக்கிறாங்க. ரொம்ப சிங்கம் சிங்கி வாழ்க்கையை அழகாக சொல்லுவாங்க. அதுல அவங்க ஒரு புலவர், அறிவில் இளைஞரே ஆண் மக்கள், அவங்க பிரேமாவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பெண்கள் ஆண் என்ன நினைச்சுக்கிட்டீங்க பொம்பளைங்களை, நான் நல்ல பெண்கள் எப்படி சிறப்பாக இருக்கக்கூடியவள், அறிவில் இளைஞரே ஆண் மக்கள், மாதல் அறிவில் முதியவரே, பெண்களா அறிவில் முதியவரே, அவர் அறிவையர் அரோ தாம் கொண்ட சூழ் அறிவர், பெண்கள் தாம் கொண்ட சூழ் அறிவர், தந்தையர் ஆண் மக்கள் தாம் கொண்ட சூழ் அறியார், ஆண்கள் தாம் கொண்ட சூழ் அறியார், ஆனால் பெண்கள் தாம் கொண்ட சூழ் அறிவர் என்று சொல்லி அந்த தக்கை ராமாயணம் பாடிய ஒரு கவிஞருடைய வீட்டு வாசல்ல பல புலவர்களுக்கு சவாலாக எடுத்து சொன்னவள் ஒரு பெண்மணி, அவதான் பூங்கோதை என்று. அந்த பூங்கோதை வரலாறு அது நிறைய அவளை பற்றிய ஒரு குறவஞ்சியே இருக்கிறது. குறவஞ்சி மாதிரியே அவங்க சிங்கம் சிங்கி போன்று அமைத்து அர்த்தநாரீஸ்வரரை பற்றி அவங்க பாடி இருக்கிறாங்க. அனந்தமாலை பற்றி நான் சொல்லிவிட்டேன், அடுத்தோட முடித்துக் கொள்கிறேன். இதோட முத்தமிழ் புலவர், நாடக நயம் தோன்ற நிறைய புலவர்கள் நிறைய பாடல் பாடியிருக்கிறாங்க. முத்தம்மாள் என்ற ஒரு அருமையான வெண்பாவாலே 100 பாடல்கள்